ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடம்புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு ரசமும் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு குடம்புளி வாங்கிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. எப்போவுமே புளி யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போது ஒரு பேனில் ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல குடம்புளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 2 to 3 hours ஊறினா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி ஆறுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை புளியை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த குடம்புளியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து தான் செய்யணும்னு இல்லை, நம்ம குழம்பு செய்யும் போது அப்படியே கூட ஒரு புளியை எடுத்து போட்டு நம்ம செய்யலாம். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் எசன்ஸ் தான் இறங்கும், மீதி அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த புளி எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் நம்மளுக்கு வேஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இதை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இந்த தண்ணியே ஊற்றி நம்ம அழகாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இதை அரைக்கிறதுக்கு அந்த புளி தண்ணி இருந்துச்சுல, ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியே ஊற்றி தான் அரைச்சேன். எல்லா தண்ணியுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த ஒரு டம்ளர் தண்ணி. இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காரக்குழம்பு செய்யும் போது இதிலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ரசம்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வச்சு ஒரு நாள் நம்ம ரசம் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு போதுமான அளவு தான். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனே போதும் ஒரு ரசம் வச்சு, ஒரு ஃபேமிலிக்கே ரசம் வைக்கிறதுக்கு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6லேருந்து 7 பல் பூண்டு இந்த மாதிரி அரைச்சி அதையும் இதில் சேர்த்து அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றி நான் ரசம் வைக்கிறேன்ல, இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் தான் எடுத்திருப்பேன் புளி. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குதில்ல, இந்த மாதிரி லைட்டாக வர ஆரம்பித்தோடனே கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குடம்புளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை